வீட்டில் இருக்க பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணாமலையுமே நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ரெடியாக நிற்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி முத்துவுமே ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணாமலையை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் அப்பா எங்கள் பாருப்பா இந்த மாதிரி வீட்டில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை பற்றிலாம் நீ ரொம்ப கவலைப்படாத, அதெல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் அண்ணாமலையை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் இந்த மனோஜ் நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏற்கனவே அவன் ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துட்டான், இப்போ இந்த ரோகிணி வேறு தேவையில்லாமல் நிறைய விஷயத்தில் ஏமாத்திட்டு இருக்கா. நம்ம இன்னுமே பாரு ரோகிணி பியூட்டி பார்லர் வித்த விஷயத்த நம்ம இன்னும் வீட்டில் சொல்லாமல் இருக்கோம். இந்த மாதிரி அவனுக்கு எத்தனை பொய்யை வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் கவலைப்படுறாங்க. பட் இருந்தாலும் முத்துவுமே அவங்கள சமாதானப்படுத்தி இந்த பக்கம் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற டைமில் கரெக்டாக இங்கே கிறிஸ் மாதிரி ஒரு பையன் அந்த ஸ்கூலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அப்பா அந்த பையனை பார்த்தா கிறிஸ் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இங்கே அண்ணாமலையும் கிறிஸா அந்த பையன் கடை இங்கே வர போகிறான், நீ கூட சொன்ன வெளியூரில் இருக்கான்னு சொன்னல, அப்புறம் எப்படி அவன் இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே கிறிஸுமே ஒரு சின்ன பையன் கூட ஓடி பிடிச்சி விளையாடும் போது கரெக்டாக இங்கே முத்து பக்கமே ஓடி வராரு. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருது அப்பா இது கிறிஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கிறிஸை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிறிஷை பார்த்து என்ன கிறிஷ் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கிறிஷுமே ஐயோ எங்கள் அம்மாவும் பாட்டி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நான் ப்ராமிஸ் மீறேன் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மாட்ட நீ சொல்ல வேண்டாம், நான் வந்து அங்கிள் பேசுனது நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸுக்கு எப்பவும் போல வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா கிட்ட கேளு, எங்கள் தாத்தாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடனே கிறிஸுமே ரொம்ப சந்தோஷத்தோட ஓகே தாத்தா இதான் பிரச்சனைனா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு கிறிஷுமே ரொம்ப விளையாட்டுத்தனமா அவருமே அடுத்து குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாட போயிட்டாரு. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையுமே என்னடா முத்து இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா எல்லாம் வெளியூர் போயிட்டாங்கன்னு சொன்னேன், இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கள் முத்துவுமே அப்பா எனக்காக அவங்களோட வீட்டு அட்ரஸையும் அதே நேரம் அவங்களோட ஃபோன் நம்பரையும் கொஞ்சம் எடுத்துற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு அண்ணாமலையும் ஏன்டா முத்து இந்த மாதிரி எதுக்காக அந்த பையன் மேலே தேவையில்லாமல் இப்படி கரிசனம் காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுமே அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த பையனுக்கு சரியான விதத்தில் இன்னுமே அம்மா பாசம் கிடைக்கவே இல்லை, சொல்லப்போனால் அவனை பார்க்குறப்போ நான் என்ன பார்க்குற மாதிரி இருக்குப்பா, அதனால அவங்க அம்மாவை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய இடங்களில் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதே நேரம் மீனாவும் அதுக்காக தான் அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அண்ணாமலைட்டு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு அண்ணாமலையுமே சரி கவலைப்படாத முத்து நான் அந்த அட்ரஸ் டீட்டெயில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போகும்போது ஒர்க் பண்ண போகிறாரு. அங்கே உள்ளே போயிட்டு அந்த ஆடிட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறப்போ அங்கே இருக்கிற ஒரு டீச்சர்ட்டையுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனோட டீட்டெயில் வேணும், எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த டீச்சருமே ஏன் சார் அந்த பையன் எதை வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் என் பையனுக்கு வேண்டப்பட்டவங்க, சரி அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க, சரி அவங்களோட வீட்டு அட்ரஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கிட்டோன்னு அந்த டீச்சருமே ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுமா, நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அங்கே பாருங்கள் அந்த ஃபைலில் தான் இருக்கும், இந்த பசங்க டீட்டெயில் எல்லாமே இந்த லைனில் தான் இருக்கும், என்ன கிளாஸு அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேரை வச்சு நீங்கள் தேடுங்க கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் அண்ணாமலையுமே எப்போவுமே அந்த டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது இந்த பக்கம் கிறிஸ்டின்ற பேர் இருக்குது, இதை பார்த்தோன்னா அங்கே அம்மா பேரில் வந்து கல்யாணின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து வர்றதுக்காக அவங்களுமே போகும்போது ஸ்கூலுக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே முத்துவுமே வந்த உடனே இந்த பக்கம் அப்பா இந்த மாதிரி வந்து அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும் டேய் நீ மறக்க மாட்டியாடா, சரி விடு பரவாயில்ல விடு நான் எடுத்துட்டேன் வா நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 2 பேருமே காரில் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலையுமே இங்கே பாருப்பா அந்த கிறிஷோட அம்மா பேர் கல்யாணின்னு போட்டிருக்கு, சொல்லப்போனால் அவங்க இங்கே தான் இருக்காங்க, சொல்லப்போனால் ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்காங்க, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துவுமே சரிப்பா அப்படின்னா நாளைக்கு நான் போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளும் எதுக்காக நீ முத்து அவங்க அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த முத்துவுமே இருந்துக்கிட்டு இல்லை இந்த மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு உங்கள் பையனை அப்படி தனியாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன அம்மா தனியாக விட்ட மாதிரி இந்த மாதிரி அந்த கிருஷ்ணயோட அம்மாவும் கிருஷ்ண தனியாக விட்டுறக்கூடாது இல்லப்பா, அதுக்காக தான் இப்போ நான் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் என்னோட கஷ்டத்தை அம்மாவால் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் அம்மாவோட கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இந்த மாதிரியான வேறுபாடுகளை தவிர்க்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவங்கள பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலையுமே இன்னுமே நீ விஜயாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதப்பா, அவள் எப்போவுமே அப்படி தான், அவளை பற்றி நீ இந்த மாதிரி கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்துவும் வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட மீனா இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் நான் வந்து கிறிஷை பார்த்தேன், அதே நேரம் கிறிஷோட அம்மா டீட்டெயில் அதே நேரம் அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்க விஷயத்த ரோகிணியுமே கேட்டுறாங்க. கேட்டுட்டு பயங்கர கோபத்தோட இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து கிறிஷ் புதன்கிழமை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக கிறிஷ் அமுச்சு வச்சேன், இப்போ பாரு அண்ணாமலையும் முத்தும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து கிறிஷை பார்த்துட்டு இப்போ சம்மந்தமே இல்லாமல் நமக்கு தான் பிரச்சனையாக போகுது, இப்போ பாரு அவங்க நம்மளோட அட்ரஸ் வரைக்கும் எடுத்துட்டாங்க, இப்போ வீடு தேடி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் அவங்க அம்மாவும் நான் இந்த மறந்துட்டம்மா, நான் இந்த மாதிரி புதன்கிழமைங்கிறது எனக்கு ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியுமே நான் தான் இப்போ வீட்டில் இருக்க பிரச்சனையை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, ஆனால் நீ இந்த விஷயத்தெல்லாம் மறந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க, இதனால் யார் பாதிக்கப்படுவா, என் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் சொல்லி அவங்களுமே கவலைப்படுறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு
இருக்க மனோஜுமே, என்ன ரோகிணி யார்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்க,